சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த நிகழ்ச்சியிலே பரலோகத்தின் விஸ்காம் தியேட்டர் பற்றி சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த தியேட்டரில் உள்ள சினிமாஸ்கோப் போன்ற மாபெரும் திரையின் பல உண்மைகள் வியக்கத்தக்க செய்தியாக இருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்றால், 200 பேர் அங்கே உட்கார்ந்திருந்தாலும் 200 பேரும் விதவிதமான வித்தியாசமான காட்சிகளை அந்த திரையில் அவர்கள் காண முடியும். அது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, அந்த திரையில் கடந்த கால சம்பவங்களை மாத்திரமல்ல, வர இருக்கும் காலத்தின் சம்பவத்தையும் காண முடியும். தாவீது அரசன் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எவ்வளவு செல்வந்தனாக இருந்தான், எவ்வளவு சிறப்பாக அவன் செயலாற்றினான் என்பதையெல்லாம் பார்க்க விரும்பவில்லை. தாவீது அரசன் கிமு 960 மரணத்தை சந்தித்தான். அதற்கு பின்பு சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின்பு தாவீது அரசன் மரித்து 1000 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்த சம்பவம். ஒரு குருட்டு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பதற்கான உரிமையை கொடுக்கும் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு அவன் அவரிடத்தில் போய் கண் பார்வையை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் சொன்னது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. இது தாவீது மரித்து சுமார் 1000 வருடங்கள் கழித்து இந்த சம்பவம் நடந்தது. 1000 வருடங்களுக்கு பின்பு நடக்க இருக்கும் சம்பவத்தையும் அந்த திரையிலே தாவீது கண்டான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பரலோகத்தில் there is no time limitation. பரலோகத்தில் there is no space limitation. Time and space are restricted on this earth only for us. ஆனால் பரலோகத்துக்கு செல்வீர்கள் என்றால் காலத்துக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, தூரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. காலம் தூரம் கட்டுப்பாடை கடந்த ஒரு இடம் பரலோகம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. இந்த விஸ்காம் தியேட்டர் என்று பெயர் வைத்தது நான் தான். அவர்கள் பெயர் சொல்லாதனாலே அந்த பெயரில் இதை அழைக்கிறேன். நீங்களும் இந்த திரையை பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், பட்சபாதம் பாராத தேவன் உங்களுக்கும் இந்த காட்சியை வெளிப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதாகவும் அமையும்படி என் தேவனிடத்தில் நான் பாரத்தோடு வேண்டிக் கொள்கிறேன். The topic is authority and power. அதிகாரமும் வல்லமையும். அதிகாரத்தோடு கொடுக்கப்படும் கட்டளைக்கு பிசாசுகள் கீழ்ப்படியும். ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 10:8 ஹீல் த சிக், நோயிட்டவரை குணப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை சொத்தமடைக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இவர் என்ன செய்திருக்கலாம்? மரித்தோரை எழுப்புங்களை தனியாக 200 வசனத்தில் சொல்லியிருக்கலாம். தலைவலி உள்ளவங்களை சோமாக்குங்கள், செத்தவங்களை உயிரோடு எழுப்புங்கள் அப்படின்னு சொன்னால் இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இது அவுட் பேஷண்ட்டு, அது ஐசியூ பேஷண்ட்டு. ரெண்டையும் டெலிவர் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவருக்கு பிசாசுகளை துரத்துறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிள், அப்படி ஊதுறது விஷயம். அந்த சீஷர்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை சொன்னால் என்ன பிசாசுகள்லாம் ஓடு. இதுக்கு சந்தோஷப்படாது. உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு சந்தோஷப்படு அப்படின்னார். அதனால் தினந்தோறும் என் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இயேசு சொல்லும் காரியத்துக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னு அர்த்தம்.
அதனால் எதுக்கு சந்தோஷப்படணும்? நீங்கள் செய்த அற்புதத்துக்கா? இல்லை, உங்கள் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதுனால தான் உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் தான் வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறான். இப்போ ஒன்று சொல்கிறேங்களுங்க, பேதுரு, ஜான் இவங்க போகிறாங்க ஆலயத்துக்கு. அலங்கார வாசலில் ஒருத்தன் பிறவியிலிருந்தே முடவனாக உட்கார்ந்துருக்கான். அவங்க என்ன சொல்கிறாங்க? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது. அவரிடத்தில் உள்ளது என்னது? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் மாத்திரம் இல்லை, அது உள்ளது என்னதுன்னு சொல்ல போகிறேன். வல்லமையும் அதிகாரமும் அந்த நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமம் அவர்களுக்குள்ளே இருந்தது. மற்றவங்களாம் ஏயா இவனை எழுப்புனது யார் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் எனக்கு சொன்னது சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? யார்? பேதுரு. என் நிழலே சோமாக்கும்பா, இந்த பையனை சோமாக்குனது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்ல. அப்போஸ்தலர் 3:12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது, சுயசக்தி செல்ஃப் பவர் இல்லை. நாங்கள் ரொம்ப பக்தியாக இருந்தோம் அதனால தான் துரத்தணும்னு இல்லை. இது ஏன் இதை எழுதி வச்சிருக்காருன்னா, நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் வயசாகிடுச்சு, அவருக்கு வேறு வேலை கிடையாது, வீட்டில் உட்காந்து பைபிள் படிச்சுட்டே உட்காந்துருக்காரு, அதனால் சுயபக்தி அதிகமாக இருக்குது, பிசாசு போகுது அப்படின்னு நினைக்காங்க. சுயசக்தியினால் அல்ல, சுயபக்தியினால் அல்ல. எழுப்புனது யார்? அவர். அப்படின்னா எல்லாரும் குவாலிஃபைடா இல்லையா? ஐ ஹேட் செவரல் விஷன்ஸ். ஒரு விஷன் என்னன்னு சொன்னால், ஒரு பிசாசு துரத்துகிறதை எனக்கு காட்டினார்கள். ஒருவர் ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்ணுக்கு பிசாசை துரத்தும் பொழுது அவர் கரத்தில் கொஞ்சம் உப்பை எடுத்துகிட்டு வர, உப்பு எடுத்துகிட்டு வந்து அந்த உப்பை அவர் மேலே, அந்த பெண்ணின் மேலே போட்டு அவர் அந்த பிசாசை துரத்துகிறார். உடனே நான் சொன்னேன், இது புது முறையாக இருக்குதே. அப்போ நானும் பிசாசு துரத்தும் போது உப்பு போட்டால் இந்த பொண்ணுக்கு பிசாசு போகிற மாதிரி போயிடுமா, இது நியூ ஃபார்முலாவாக இருக்கே அப்படின்னேன். அவர் சொன்னார், நீங்கள் வசனத்தை எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ அதை விட பிசாசு வசனத்தை ரொம்ப ஆழமாக விசுவாசிக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு இது ஒன்றுமே புரியல. உப்பு தெளித்ததுக்கும் பிசாசு வசனத்தை அவ்வளோ ஆழமாக விசுவாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்னு உங்களை சொல்லியிருக்காரு. எப்படி ஆபிரகாம் ஒவ்வொரு மணல் துகளையும் தன் மகனாய் பார்த்தானோ, எப்படி ஆபிரகாம் வானத்து விண்மீன் ஒவ்வொன்றையும் தன் மகனாக பார்த்தானோ, அதை போல இங்கே இயேசு கிறிஸ்து பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது பிசாசு உப்பை ஒரு விசுவாசியாய் பார்க்கிறது அப்படின்னார். உடனே நான் சொன்னேன், ஓஹோ, உப்பை விசுவாசியாக பார்க்குதா, அப்போ நான் உப்பை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னார். உப்பு டூப்ளிகேட் விசுவாசி, நீ ஒரிஜினல் விசுவாசி, ஏன் டூப்ளிகேட் விசுவாசியை எடுத்துகிட்டு போய் போடணும், நீ போனாலே போதும் அப்படின்ட்டு ஒன்று சொன்னார். அங்கே ஸ்கேவாவின் புத்திரர் பவுல் சொன்ன நாமத்தில் பிசாசை துரத்துக்கிறேன்னு சொல்கிறது போல கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு போய் இருந்தான்னா அவன் விசுவாசி இல்லை. அந்த உப்பை பிசாசு எப்படி பார்க்கும்? விசுவாசியாக பார்த்து ஓடி இருக்கும், சட்டையை கழிச்சிருக்காது அப்படின்னு சொல்லி சிரித்தான். அப்பா, விஷன்ஸில் எவ்வளோ டீப்பாக அந்த பிசாசு ஆபிரகாம் மணலை மகனாக பார்த்த மாதிரி, நட்சத்திரத்தை மகனாக பார்த்த மாதிரி உப்பை எதா பார்க்குது? நம்மளாக பார்க்குது. உப்பு டூப்ளிகேட் விசுவாசி. டூப்ளிகேட் விசுவாசிக்கு ஃபில்மில் டூப் போடுவாங்க சண்டைக்கு, அது மாதிரி அதை பார்த்தே பயப்படுதுன்னா ரியல் விசுவாசிக்கு எவ்வளோ பயப்படுன்னு சொன்னார். அதனால் நீ உப்பை தீட்டு போக வேண்டியதில்லை
அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி, அது ஒரு பெரிய அரங்கம், சணல் உடை தரித்த ஒரு மனிதன், ஒரு புருஷர் என்னை அந்த அறைக்கு எடுத்து செல்கிறார். அந்த அறைக்கு என்ன பேர்னு அவர் சொல்ல, நான் விஸ்காம் தியேட்டர்னு நான் பேர் கொடுத்துருக்கேன், விஷுவல் கம்யூனிகேஷன் தியேட்டர் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே தேர் வாஸ் அ பிக் ஸ்க்ரீன், இவ்வளோ பெருசு, ஒரு சினிமா ஸ்கோப் ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருந்து நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் லைட் போடல. அப்போ எப்படி அங்கே லைட்டு நடந்து போகிறதுக்கு லைட் இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தரும் முகமும் மகிமையினால் பிரகாசித்தது. அப்போது அந்த புருஷன் சொன்னால், நீ இந்த சேரில் போய் உட்காருனார். ஒரு சேரில், எம்டி சேரில் போய் உட்கார்ந்த உடனே, நீ இந்த ஸ்க்ரீன் ஒயிட்டாக இருக்க, ஒன்றும் இல்லை, படம் இல்லை, நீ என்னத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறியோ அது அதில் வரும் அப்படின்னார். உடனே நான் சரி, நான் என்ன நினச்சேன், இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷிக்கிறதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 5 மீன் 2 அப்பத்தையும் ரூபன்கிட்டருந்து வாங்கிட்டு வருது. அந்த காட்சி வந்தது. ஒரு 100-150 பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எக்ஸிட்டில் போயிட்டும் இருக்காங்க சிலர், 1-2 பேர். உடனே நான் அந்த ஜீசஸ் ஃபீடிங் 5000 வித் 5 loaves and 2 fishes பார்க்குறேன். பார்த்த உடனே நான் சொல்கிறேன், எல்லாரும் இதைத்தான் பார்க்குறாங்களா அப்படின்னு. அப்படி எல்லாரும் பார்க்கல, ஒவ்வொருத்தரும் அவங்க எதை வேணுமோ அது அவங்க நினச்சாங்கன்னா அங்கே வரும் அப்படின்னு. 150 பேருக்கு அந்த ஸ்க்ரீனில் வர்ற படம் அவங்க விரும்புகிற படம். எங்கள் ஊரில் ஒரு ஸ்க்ரீனில் ஒன்று வந்தால் எல்லாரும் அதே தான் பார்ப்பாங்க. இங்கே அவங்கவுங்க அதை பார்க்குறோன்னா எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. அது எப்படி ஒரே நேரத்தில் ஒரே ஸ்க்ரீனில் 150 பேர் 150 விதமான காரியங்களை பார்க்க முடியும், எனக்கு புரியலையே அப்படின்னா. புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் டுக் மீ டு சம்படி. அந்த கூட்டத்திலே முகம் பிரகாசமாக இருந்த ஒருத்தர் பக்கத்தில் ஒரு சீட் இருந்தது. அந்த சீட்டில் போய் உட்காந்து, இவர் என்ன பார்க்குறாருன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் பார்க்குறத நான் பார்த்தேன். அவர் என்ன பார்த்துருந்தார் தெரியுமா? அந்த பர்த்திமேயு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறது, இயேசுகிட்ட போகிறது, அவர் கண்ணை திறக்கிறத பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னடா பிச்சைக்காரன் இந்த இதையா பார்க்குறாரு, இது என்ன இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்து, நீ யார், இதை போய் பார்த்துட்ருக்கீங்களே, இது என்ன பெரிய சிறப்புன்னு அவர் சொன்னார். நான் தான் தாவீது. இங்கே வந்த உடனே தாவீதின் குமாரனே என்று பிச்சைக்காரன் சொன்னதை யாருமே மறக்கலை. அதனால் இயேசு கிறிஸ்து தான் அங்கே பெரியவர். அவர் எனக்கு குமாரன்னு ஒரு பிச்சைக்காரன் சொன்னதை, நான் தான் பிச்சைக்காரன், தப்பு பண்ணிட்டேன். ஆனால் என்னைய அவ்வளோ இங்கே இருக்க எல்லாருடைய முகத்தை விட க்ளோரி என் முகத்தில் தான் நிறையா இருக்குது. 51ஆம் சங்கீதத்தில் கதறி அழுத உடனே நான் செய்த தப்பெல்லாம் மறந்துட்டான். நமக்கு பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நீக்கி எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். அதனால் இந்த இடத்துல, இந்த தியேட்டரில், பரலோகத்தில் என்னைய தாவீதின் குமாரன் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனா என்னை சொன்னது எனக்கு மறக்க முடியாத டைட்டில். யார் கொடுத்த டைட்டில்? பிச்சைக்காரன் கொடுத்த டைட்டில். கொருட்டு பிச்சைக்காரன் கொடுத்த டைட்டில். ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட். அப்புறம் தேர் வாஸ் மேரி மேக்டலின். அவன் பெரிய விலை காஸ்ட்லி தைலத்தை உடைச்சி இயேசுவின் காலில் ஊற்றி பிசாசுகள் துரத்தப்பட்டான். சரி, சாரிபாத் விதவையின் குடும்பத்தில் எத்தனை பேர்? அவளும் அவளுடைய பையனும்.
சாரிபாத் விதவையை பற்றி அவள் பார்த்துருந்தேன். சாரிபாத் விதவையில் பார்த்துருந்தோன்னே I was asking Mary Magdalene, why do you see this? What is the thing? மத்தேயு 10:40. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். சில சமயத்தில் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு, என்னன்னு கேட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பணக்காரர்கிட்ட போய் ஒரு காரியத்தை நீங்கள் கேட்குறீங்க. அப்போ கேட்கும்போது அந்த பணக்காரன் என்ன சொல்வான்? சரி போ, நான் உனக்கு எல்லாம் ஆயத்தப்படுறேன், வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். மினிஸ்டர்னு வச்சுக்கங்க. அவர்கிட்ட போய் வேண்டின போது அது ஜெனியின் கேஸாக இருந்தால் வேலை போட்டு தருவேன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படின்னு சொன்னால், அவன் சொன்னது ரொம்ப அதிசயமாக இருந்தது. எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் கடைசியில் வந்து அவர் சொல்லுவார். இப்போ அங்கே இஸ்ரேலில் பயங்கர பஞ்சம் வந்துடுச்சு. அங்கே ராஜா அங்கே தேடுறான், அகாப் ராஜா எலியாவை கொல்றதுக்கு தேடுறான். அதனால் யாரும் எலியாவை தங்க வீட்டில் வைக்க பயப்படுறாங்க. ஏன்? நான் கொலை பண்ண தேடுற இவனை உங்கள் வீட்டில் வச்சுருக்கியா, உன்னையும் சேர்த்து கொலை பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் எவ்ரிபடி ரெஃப்யூஸ்ட் டு அகாமடேட் த ப்ராஃபட் எலைஜா. உன்னை ஆண்டவர் சொல்கிறார், ஏய் உன்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நீ கேரித் ஓடை, அது ரிவர் கிடையாது, ஓடை, கேரித் ஓடை அண்டை போய் ஒளிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். இவன் சொல்கிறான், கேரித் ஓடை காட்டுக்குள்ளே இருக்கு, அதில் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தால் சாப்பாடு யார் தருவா அப்படின்னு சொன்ன உடனே அது சொன்னார், சாப்பாடுக்கு நான் ஏற்படுத்திட்டேன். சாப்பாட்டுக்கு ஏற்படுத்திட்டு தான் அவர் இங்கே சொல்கிறார். Let us stand to 1 Kings chapter 17 verse 4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கட்டளை இடுவேன் என்று வருங்காலத்தில் சொல்லப்பட்ட ஐ வில் கமாண்ட் அப்படிங்க வருது. இதே வார்த்தை இன்னொரு இடத்துல வருது. அது 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இங்க என்ன சொல்றாரு? கட்டளை இடுவேன். அங்க என்ன சொல்றாரு? கட்டளை இட்டேன். 2 இடத்துலையும் கட்டளை இட்டேன் தான் வருது. ஷாவா அப்படிங்கிற எபிரேய சொல்லு பாஸ்ட் டென்ஸ், கட்டளை இட்டேன். இங்கே என்ன வரும்? காகங்களுக்கு கட்டளை இட்டேன். ஆண்டவர் ஒரு ஷெட்யூல் போட்டு காகங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறார். காகங்கள்லாம் வந்து கூடுது. என்ன ஆண்டவரை செய்யணும், எது கூப்பிட்டீங்க? இப்போ வந்து என் ப்ராஃபட் அந்த இது வருவான், அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், லஞ்ச் டின்னர் கொடுக்கணும். இந்த 2க்கும் ஒரு டைம் டேபிள் கொடுக்குறார். நீ டெய்லி நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் 5 பேர் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் 1 மாற்றி 1 கொடுக்கணும், நீங்கள் 5 பேர் டின்னர் கொடுக்கணும் அப்படின்னு கட்டளை இடுகிறார். யாருக்கு? காகங்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதுக்கு அப்புறம்தான் என்ன சொல்கிறாரு? எலியாட்ட வந்து சொல்கிறாரு, நீ அங்கே போய் தண்ணி குடிச்சிக்கோ. தண்ணி குடிக்கிறதுக்கும் என்னன்னு ஒரு ஆற்றுக்கு போக சொல்கிறார், ஓடைக்கு போக சொல்கிறார். அப்போ கர்த்தர் பஞ்சம் வந்தபோது யாரும் எலியாவை ஏற்றுக்கொள்ளாமல், அவன் எலியா ஜெபம் பண்ணியிருப்பான், என்ன ஆண்டவரே என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நான் என் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? அவர் சைலண்ட்டாக இருக்கார். ஏன் சைலண்ட்டாக இருக்கார்? அவர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கார். ஸோ வென் ப்ரேயர் இஸ் டிலேட், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த லார்ட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அ கிரேட் ஆன்சர். அதில் என்னன்னு சொன்னால், ஒரு தீர்க்கதரிசிக்க உணவு கொடுப்பதில் அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கார். பிறகு அந்த சாரிபாத் விதவையை பற்றி ஆண்டவர் ஒன்று சொன்னார். சாரிபாத் விதவை குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அவளும் ஒரு சின்ன பையனும். அந்த சாரிபாத் விதவை வந்து அந்த ஊர்லேயே வெரி ரிச் லேடி. பஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தங்கியிருப்பாங்க. பெரிய வீடு தான் பெருசு.
நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. ஆனால் பஞ்சம் வந்ததுனால இந்த அம்மாவுக்கு காசெல்லாம் போயிடுச்சு. அதனால் ஒவ்வொருத்தராக என்ன செய்யிட்டாங்க, வீட்டை விட்டு நாங்கள் போகிறோம், எங்கள் பாட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒவ்வொருவராக போயிட்டாங்க. போனோடனே கடைசியில் யார் இருந்தா? இவளும் இவள் மகனும். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அது பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இந்த சம்பவம் ரொம்ப பிரியம். இந்த சம்பவத்தை அவர் லூக்கா 4:25-26 சொல்கிறார். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. இஸ்ரவேலில் எத்தனையோ விதவை இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலில் உள்ள விதவையிட்ட தீர்க்கதரிசி அனுப்பலை. இஸ்ரவேல் தானே தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஊழியக்காரனை சாப்பாடு போடுறதுக்கு யார்கிட்ட அனுப்பணும்? இஸ்ரவேலில் உள்ள ஒரு விதவையிட்ட அனுப்பணும். ஆனால் அவர் சீதோனில் உள்ள ஒரு விதவையிட்ட அனுப்புகிறார். சீதோன் என்பது புறஜாதியார் நாடு, அங்கே அனுப்புகிறார். இதை எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊர்லேயே கனம் கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறார். சாரிபாத் விதவையை பற்றி சொல்கிறார். இந்த சாரிபாத் விதவை அவ்வளோ ரிச்சாக இருந்தால், நான் கேட்டேன் எவ்வளோ நாள், அதாவது ஐ சா பானை கலசம், பானை பெரிய பானை, மாவு நிறையா வச்சுருக்கணும், இல்லை 1 மாதத்துக்குள்ள மாவு, கலசம் சின்ன கலசம். பெரிய பானையிலும் மாவு பெருகியது, சின்ன கலசத்திலும் எண்ணெய் பெருகியது. இது என்ன, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். நீ பெரிய விசுவாசம் இருந்தாலும் உனக்கு நடக்கும், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அதுவும் பெருகும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரிபாத் விதவையை பற்றி சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க அவள் ரொம்ப ரிச் லேடி. குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? நிறைய பேர் இருந்தாங்க. பஞ்சம் வந்தோடனே என்ன செய்தாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. யார் மாத்திரம் இருந்தா? இவளும் மகனும். எலியாவுக்கு இப்போ அட்ரஸ் கொடுக்கல. எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. திருச்சிக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க எங்கே வருவாங்க, எந்த தெருவுக்கு வருவாங்க? 18-32 மங்கம்மா சாலை சொல்லணும். இங்கே ஆண்டவர் அப்படி சொல்ல, நீ சீதோனுக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. எப்படி அந்த விதவையை கண்டுபிடிக்கிறது? இவன் ஆண்டவரே அந்த விதவையை காட்டுங்க ஆண்டவரே, என்ன அட்ரஸும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. நம்ம ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்காட்டாலும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவார். இவன் சீதோன் கேட் திறக்குது, உள்ளே போகிறான். போயிட்டுருக்கும்போது ஒருத்தி வரான். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு என்னத்தையோ தேடுறான், விறகு பொறுக்கிறதுக்கு தேடுறான். உடனே இவன் நினைப்பான், லார்ட் இதுவா விதவையாக இருக்கலாமா? அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் நான் போய் நீ விதவையான்னு கேட்டானா அவ்வளோதான். உன் கணவனை கூட்டி கொண்டு வான்னு சொல்லி ஏசு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா நான் கணவன் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அதுவும் சொல்ல. இப்போ நான் கேட்பேன், அந்த அம்மாட்ட தண்ணி வேணும்னு கேட்பேன். இந்த அம்மா தண்ணி கொடுக்க போச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு ரொட்டி தான்னு கேட்பேன். அப்போ தெரிஞ்சுக்குவேன். அப்படி முதல்ல தண்ணி கேட்டேன். தண்ணி கேட்டவுடனே அந்த அம்மா என்ன சொல்லுது? இல்லைங்க முடியாதுன்னு சொல்ல, தண்ணி தானே, தண்ணிக்கு பஞ்சம் வரல, அதனால் போய் தண்ணி எடுக்க போகுது. தண்ணி எடுக்க புறப்பட்டோடனே ஆண்டவர் சொல்லிட்டார், இதான் விதவை, இதான் விதவை. உடனே சொல்கிறான், ஒரு அப்பம் எனக்கு சுட்டுவான். அவள் சொல்கிறான், ஓ பின்வாங்கிறான். ஆனால் அவர் சொல்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யெகோவாவை சார்ந்த மனிதன் என்பதை கண்டு கொண்டாள். அவர் பானையில் மாவு குறையாது, கலசத்தில் எண்ணெய் தட்டுப்படாது அப்படின்னு சொன்னோடனே இவ போய் ட்ரையல் பார்க்குறா. சொல்கிறது இருக்கமாகவே ஒரு ரொட்டி சுட்டு பாதி நீ பாதி நான் பாதி சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை எனக்கு கொடுன்னு ஒருத்தன் கேட்குறான். ஆண்டவர் இவளுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டால் அது நடக்கும்.
அதனால் என்ன செய்த இவன் என்ன செய்தா, போய் சுட்டுட்டு வந்து கொடுக்குறான். இவர் உடனே அந்த வீட்டுக்கே போயிடுறார். கரெக்டாக அங்கே போய் தங்குறார். he was staying there for 3 years, 3 வருஷம். என்னைக்கு ஒரு சின்ன அப்பம் சுட்டு வந்து இருக்கிற எண்ணெயை ஊற்றி காலி பண்ணாலோ, இந்த நியூஸ் பரவி அவளை விட்டு போன உறவினர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, திரும்பி வந்துட்டான். வசனம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். போன ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அம்மா வீட்டில் பஞ்சகாலத்திலையும் மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரும்பி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் மற்றவன்கிட்ட சொல்லி இருந்த கூட்டமே திரும்பிடுச்சு. அவளை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விதவைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவளுடைய பேர் எப்படி மாறுதுன்னு சொன்னால் 17ஆம் வசனம், இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன், வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீ, என்ன டைட்டில் மாறிடுச்சு பாருங்க, விதவை என்று இஸ்ரவேலர்களுக்குள்ள விதவைன்னு சொன்னால் விதவைகளை சாப்பாடு சர்ச்சு தான் போடணும். அதில் தான் ஸ்டேமான் வந்தான் பார்க்குறீங்க. அப்போ விதவைன்னு சொல்லப்பட்டவ என்ன சொல்லாத, வீட்டுக்காரி. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸ், மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸ், நாட் அ விடோ. ப்ரொமோஷன் ஆயிடுச்சு, இவளை ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய தீர்க்கதரிசிக்கு எது செய்தாலும் அப்படி நடக்கும். சரி, மத்தேயு 25:35, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள். கரெக்டு. ஆகவே இங்கே பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன்னு சொல்கிறது எலியாவை குறிக்கிறது. எலியாவை குறிக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசி நிமித்தம் உதவி செய்கிறவன் தீர்க்கதரிசிக்குரிய பலனை பெறுவான். மத்தேயு 10:41, தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்குரிய பலனை அடைவான். தீர்க்கதரிசிக்குரிய பலன் என்ன தெரியுமா? மல்டிப்ளிகேஷன், பெருக்கம். தீர்க்கதரிசிக்குள்ள பலன் என்னது? தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை பெறுவான். அது என்னது? மல்டிப்ளிகேஷன். இவளுடைய மாவு பெருகியது, எண்ணெய் பெருகியது. அதுக்கப்புறம் நீதிமான் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலன் ரிசரக்ஷன். இந்த சாரிபாத் விதவையினுடைய மகன் இறந்து போயிடுறான். எலியா என்னும் நீதிமானை ஏற்றுக்கொண்டதுனால நீதிமானுக்குரிய பலன் என்னது? ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். அதுக்கடுத்தது சீசர். சீசருக்குரிய பலனை பெறுகிறவன் ஆண்டவருடைய வலது பார்சத்தில் உட்காருவான். ஸோ தட் இஸ் அ திங். இது தரிசனத்தில் பார்த்த ஒரு சம்பவம். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அதிகாரம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க வல்லமை, இதை நாங்கள் புரிஞ்சிக்கலப்பா. நானே புரிஞ்சிக்கல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். எல்லாரையும் குணப்படுத்த முடியும், மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும், குஷ்டரோகிகளை சுகப்படுத்த முடியும். புரியுதா? ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919345100944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.